அழிவு சக்திகள் நம் அருகேதான் இருக்கிறார்கள். நமக்காக காத்திருக்கிறார்கள். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற மான்ஸ்டர் சம்மர் 2024 ஹாரர் அட்வென்ச்சர் ஜானரை சேர்ந்த படமாகும். ஒரு தனித்தீவில் விடுமுறை நாளில் சூனியக்காரி கிழவியால் சின்ன பசங்க கடத்தப்படுறாங்க. இத அதே ஊரில் வாழும் நோவா என்ற சிறுவன் தடுக்க முற்படுவதே கதையின் ஒன்லைன். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீடைலான வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தின் கதை 1997 காலகட்டத்தில் மார்த்தாஸ் வின்யார்ட் என்ற அமைதியான தீவு பகுதியில் நடக்கிறது. அங்கு வாழும் நோவா என்ற சிறுவன் தனது நண்பர்களுடன் கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்க திட்டமிடுகிறான். அப்போது காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்ல ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு சின்ன பையன் விழ, அந்த வீட்ல இருந்து ஒரு சூனியக்காரி கிழவி வருது. அங்க இருந்து அந்த பையன் தப்பிச்சு ஓடுறான். ஆனா கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். அவன் அவசரமா தன் பேக்ல இருந்து கன்னை எடுத்து, சில்வர் புல்லட் மாதிரி இருக்கு, அத சொருகி ட்ரிகர் அழுத்தறதுக்குள்ள அந்த சூனியக்காரி கிழவி அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ சக்திய வெளியே எடுத்து தனக்குள்ள உள்வாங்குது. அந்த பையன் தன் சுயநினைவு இல்லாமல் காட்டுக்கு நடுவுல போலீசால் கண்டுபிடிக்கப்படுகிறான். அவன் உயிரற்றவன் போல நடந்து கொள்கிறான். அப்ப அந்த கிழவி சின்ன பசங்க ஆன்மாவை ஆட்டைய போட்டு அதோட ஆன்மாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஹீரோவான நோவாவை பாப்போம். அவன் எப்படி இந்த கிழவிகிட்ட மாட்டினான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நோவா தன் வீட்டுக்கு பக்கத்துல மறை வீட்டில் ஒரு நாவலை எழுதுறான். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு அம்மாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ எதிரே கொஞ்சம் வயசான லேடி வராங்க. அவங்கள பார்த்துட்டு வெல்கம் மேடம், நல்லா ஜாலியா தங்கிட்டு போங்கன்னு சொல்றான். ஏன்னா அவங்க நோவா வீட்ல தங்க வந்த பேயிங் கெஸ்ட். நோவாக்கு அப்பா இல்ல, அம்மா அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. நோவா எழுதின நாவல அந்த ஊரு தலைவர்கிட்ட காட்டுறான். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் பெட்டரான ஒரு கதையை ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்றார். நோவா ஸ்கூல் விட்டு வரும்போது தன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கான நோவா, சாமி, யூஜின் மற்றும் பென், 3 பசங்க ஒரு பொண்ணு, இவங்க 4 பேரும் ஒரு வீட்டை பார்த்து ஜெர்க்காகி நிக்கறாங்க. அந்த வீட்ல இருக்கிற பெரியவரை பத்தி பென் எங்க அப்பா என்ன சொன்னார்னா அவன் ஒரு ஸ்பை இல்லனா கொள்ளக்காரனா இருப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்ல, நோவா இவனோட சொந்த மனைவியும் மகனும் தடையாமே இல்லாம காணாம போயிருக்காங்கன்னு அவ ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனா நம்ம ஊரை சேர்ந்தவங்க அந்த பாடிஸ அவன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளதான் புதைச்சு வச்சிருப்பான்னு நம்புறாங்க. என்னோட கதைக்கு தீனி இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்குன்னு நோவா சுவர் எகிரி குதிச்சு உள்ள போறான். அவன ஃப்ரெண்ட்ஸும் பின்தொடர்ந்து உள்ள போறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பெருசு வெளியே வந்து ஏதோ பள்ளம் தோண்ட இவங்க மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்புறம் அவர் பசங்கள பார்த்துட அங்க இருந்து பசங்க தெரிச்சிட்டு ஓடுறாங்க. ஆனா நோவா மட்டும் தன் ஸ்கூல் பேக அந்த வீட்லயே வச்சுட்டு வந்துடுறான். நைட்டு நோவாவும் பென்னும் தனியா பேசிட்டு இருக்கும்போது பென் எல்லி கூட லேக்ல சந்திக்க போறன்னு சொல்ல நோவா ஃபீல் பண்றான். ஏன்னா எல்லி அவன் லவ் பண்ண பொண்ணு போல. இருந்தாலும் பென்னுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறான். லேக்ல எல்லியும் பென்னும் குளிச்சிட்டு இருக்கும்போது நேரத்துல இங்க வந்து விளையாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதானு ஒரு கிழவி கேட்க, பென்னும் எல்லியும் லேக்ல இருந்து வெளியேற முயற்சிக்க அந்த கிழவி தண்ணியில விழுந்துடுது. பென்ன புடிச்சு அவன் ஆன்மாவை எடுத்துக்கிட்டு அவனை விட்டுடுது. இங்க காலையில நோவா தன் வீட்டு வாசல்ல வந்து பார்த்தா பெருசு வீட்ல விட்ட பேக் இங்க இருக்கு, கூடவே ஒரு புக்கும் இருக்கு. அப்புறம் பென் பத்தி கேள்விப்பட்ட பிறகு அவனை வீட்ல போய் நோவா பாக்குறான். ஆனா பென் ஒன்னும் பேச மாட்றான். நோவா எல்லி கிட்ட போய் நீதானே அவன் கூட இருந்த, என்ன நடந்ததுன்னு சொல்ல அவளும் நடந்தத சொல்றா. இதற்கு காரணம் சூனியக்காரிதான்னு சொல்ல, வா நம்ம போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம்னு நோவா எல்லி கிட்ட சொல்ல, எல்லி நான் சொல்லிட்டேன், இதை என் பேரண்ட்ஸ் கூட நம்ப மாட்றாங்கன்னு சொல்றா. நோவா அந்த கிழவி குதிச்ச இடத்துக்கு போய் பார்த்தா அங்க கிழிஞ்ச துணி கிடக்கு. அதை எடுக்கும்போது நோவா வீட்டுக்கு வந்த பேயிங் கெஸ்ட் ஒரு மாதிரி நோவாவை பாக்குறாங்க. பிறகு அந்த பெருசு வீட்டுக்கு பேக ரிட்டர்ன் பண்ணதுக்கு பெருசு கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் பெருசு ரிட்டையரான போலீஸ்னு தெரிய வர நோவா சூனியக்காரிய அட்டாக் பண்ணத பெருசு கிட்ட சொல்றார். அவர் கண்டுக்கல. வீட்டுக்கு வந்த நோவா பேயிங் கெஸ்டுக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. சாப்பாடு கொடுக்க போன நோவா அவங்க ரூம் கதவுக்கு கீழே சில்வர் கத்திய வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்க கரெக்டா இவனை அவங்க பாக்குறாங்க. அப்படியே அந்த சாப்பாட வச்சுட்டு ஓடி வந்துடுறான். பிறகு ஒரு நாள் இன்னொரு பையன் இதே பாணியில் காட்டுல பாதிப்படைய அந்த இடத்துக்கு நோவாவும் பெருசும் போய் செக் பண்ணும்போது பெரிய பலத்தையும் துடைப்பதையும் பாக்குறாங்க. நோவா இது சூனியக்காரி வேலைதான்னு கன்ஃபார்ம் பண்ண பெருசு இத ஒத்துக்கல. நோவா தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லியையும் பென்னையும் அட்டாக் பண்ணது ஒரு வயசான லேடி அப்படின்னா எங்க வீட்ல இருக்கிற பேயிங் கெஸ்ட் தான் அந்த சூனியக்காரியான்னு சொல்ல. இதுக்கப்புறம் நோவா அந்த சூனியக்காரிய கண்டுபிடிச்சானா பெருசு ஏன் நோவாவுக்கு உதவுறாரு என்பதே மீதி கதை.
டேவிட் ஹென்றி இயக்கிய இந்த படம் 1980கள் 90கள் கால குழந்தைகள் சாகச மற்றும் ஹாரர் படங்களின் நினைவுகளை தருகிறது. குறிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மற்றும் த கூனிஸ் போன்ற படங்களின் தாக்கம் இதில் தெளிவாக தெரிகிறது. குழந்தைகள் நடிப்பு இயல்பாக உள்ளது. படம் முழுக்க ஒரு சம்மர் அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி உணர்வு கிடைக்கிறது. லேசான பயமும் சஸ்பென்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது. மெல் கிப்சன் நடித்த பெருசு கதாபாத்திரம் படத்திற்கு வெயிட் கொடுக்கிறது. குழந்தைகள் மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்பூக்கி அட்வென்ச்சர் படம். ஹார்ட்கோர் ஹாரர் ரசிகர்களுக்கு இது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் நொஸ்டால்ஜிக் ஃபீல் மற்றும் மிஸ்ட்ரி அட்மாஸ்பியர் காரணமாக ஒரு முறை பார்க்கலாம். இப்போது மான்ஸ்டர் சம்மர் என்று வெளியான இந்த படத்தின் ஒரிஜினல் டைட்டில் பாய்ஸ் ஆஃப் சம்மராக இருந்தது. பின்னர் ரிலீஸ்க்கு முன் டைட்டில் மாற்றப்பட்டது. இந்த படம் பார்த்த பலர் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மற்றும் த கூனிஸ் மாதிரி நொஸ்டால்ஜிக் அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சைக்கிள் ரைட்ஸ், டீனேஜ் மிஸ்ட்ரி, ஸ்பூக்கி அட்மாஸ்பியர் போன்றவை அதே மாதிரியான உணர்வை தருது. இந்த படத்தை இயக்கிய டேவிட் ஹென்றி டிஸ்னி சேனலில் வந்த விசர்ட்ஸ் ஆஃப் வேவர்லி பிளேஸ் தொடரில் நடித்தவர். இது அவருடைய முக்கியமான ஹாரர் அட்வென்ச்சர் டைரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்னாகும். ஹார்ட்கோர் ஹாரர் இல்லாமல் யங்கர் ஆடியன்ஸுக்கு ஸ்பூக்கி அட்வென்ச்சர் ஃபீல் தரும் வகையில் படம் உருவாக்கப்பட்டுள்ளது. நோவா கதாபாத்திரத்தில் நடித்த மேசன் தேம்ஸ் ஹாரர் ஹிட்டான த பிளாக் ஃபோன் படத்திலும் நடித்திருந்தார். இதனால் ஹாரர் ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்த்தனர். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா MA சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.